ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எதிர்நீச்சல் ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம எதிர்நீச்சல் சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ ஈஸ்வரி கண்ணு முழிச்சு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததுமே குணசேகரனை காலில் கிடக்கிற செருப்பாலே அடிக்கிறாங்க. இதனால மிகப்பெரிய பூகம்பமே வெடிக்குதுங்க அந்த வீட்டில். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். 24 மணி நேரத்துக்குள்ள இப்போ ஈஸ்வரி கண்ணு முழிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் நந்தினி, ரேணுகா எல்லாருமே அங்கேயே இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா 24 மணி நேரத்தில் எப்போ வேணா முழிச்சிருவாங்க, அக்காவை நம்ம வீட்டுக்கு கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே ஆர்வலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போதான் ஈஸ்வரி கண்ணு முழிச்சிடுறாங்க. ஆனால் அங்கே குணசேகரனை காட்டுறாங்க. ஏன்னா குணசேகரன் தான் இங்கே ஒரு ஆளை வச்சிருக்கானே, அவனுக்கு ஃபோன் போட்டு என்னடா ஏதாவது தெரிஞ்சுதா, எங்கள் வீட்டு பொம்பளையாளுங்கெல்லாம் கிளம்பி வந்தாலுங்க அங்கேக்கின்னு வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே தான் சார் வந்திருக்காங்க, ஆனால் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு டாக்டர் சொல்லி அதுக்கப்புறம் இல்லை அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே குணசேகரனுக்கு அப்போ தான் உயிரே வருது. ஏன்னா இப்போ என்னதான் அவங்க அம்மாவோட மண்டையை கழுவுனாலும் ஈஸ்வரி உயிர் பொழைச்சா கண்டிப்பாக குணசேகரனுக்கு டெத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே குணசேகரனுக்கு தெரியும். அதனால தான் இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க ஈஸ்வரி கண்ணு முழிச்சிடுறாங்க. முழிச்சதுமே கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே எல்லாருமே பார்த்து பதறி அடிச்சிடுறாங்க. ஈஸ்வரி எப்படி இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கில் இருக்காங்க. அவங்களால நம்ப முடியாத அளவுக்கு அதிர்ச்சியில் இருக்காங்க. ஏன்னா ஈஸ்வரி எப்படி முழிச்சிருந்தாலுமே நமக்கு தகவல் வந்திருக்குமே, அப்போ ஏதோ இவளுங்க தில்லாலங்கடி ஆட்டம் ஆடி இருக்காளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சு வீட்டுக்கு வந்ததுமே குணசேகரன் மூஞ்ச பார்க்கணுமே, பல்பு போன மாதிரி குணசேகரன் மூஞ்ச வச்சுக்கிட்டு அமைதியாகவே நின்றுட்டே இருக்காங்க. அப்போ தான் ஈஸ்வரி வீட்டுக்கு அமைதியாக உட்காந்துருக்காங்க. உடனே குணசேகரன் என்ன ஈஸ்வரி நல்லா இருக்கியா, எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டதுமே அவங்களால முடியவே இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு காலில் கிடக்கிற செருப்பை கழட்டி குணசேகரனை வச்சாங்க பாருங்க, ஒரு அடி வேற மாதிரி. அவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணிட்டாங்க ஈஸ்வரி. அடித்த வேகத்துக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு ஃபுல்லாக தெரியாமல் குணசேகரன் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் அடி வாங்கினது இல்லைல்ல, அதனால அவங்களுக்கு அப்படியே ஒரு கோமம் தாங்க முடியாமல் அத்தை இதையும் போட்டு உடைக்கிறாங்க. இவ என்னை அடிச்சுட்டால, இவளை மறுபடியும் நான் உன்னை கொல்லாமல் விட்டது தப்பாக போச்சுடி அப்படின்ற மாதிரி கோவத்தில் சொல்லவுமே அப்போதான் ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்ன கொல்ல போறியா, என்னால் இதுக்கு மேலே உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, என்னை மட்டும் இல்லை இதுக்கு மேலே யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா உன்னை அழைச்சிட்டு போகிற உன் மாமியார் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு போலீஸ் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போலீஸ் நிற்கிறாங்க. உடனே குணசேகரன், ஐயோ மன்னிச்சிரு ஈஸ்வரி, என்னால் ஜெயிலுக்கெலாம் போக முடியாது, நான் இதுக்கு மேலே உன்னை நல்லாவே பார்த்துக்கிறேன், மன்னிச்சிரு ஈஸ்வரி அப்படின்ற மாதிரி சொல்ல, சி உன்னோட பேச்செல்லாம் நான் எவ்வளவோ கேட்டு ஏமாந்து போயிட்டேன், அதனால் என்னால் மன்னிக்கலாம் முடியாது, ஜெயிலுக்கு போய் மரண தண்டனை அனுபவிச்சுட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அனுபவிச்சா வரவே முடியாதே அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, வர தேவையில்லை, நீ மறுபிறவி எடுத்தே வா, அப்பயாச்சும் உனக்கு நல்ல புத்தி இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஈஸ்வரி மாசாக பேசிட்டாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட குணசேகரனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில. உடனே தம்பிங்களும் எல்லாருமே சப்போர்ட்டுக்கு, அண்ணனை விட்டுருங்க அண்ணனை விட்டுருங்க அண்ணின்னு சொல்லிட்டு, உங்கள் அண்ணனை விட, உங்கள் அண்ணனை இப்போ மாட்டி விட்டேன், இதுக்கப்புறம் உங்களையும் மாட்டி விடுற சூழல் வரும், அப்போ உங்களையும் நான் ஜெயிலில் மாட்டி விட தாண்டா போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே அவனுங்களுக்கு செம ஷாக்கு. என்னடா இது அண்ணி இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களுக்கு ஒன்றுமே புரியல. உடனே குணசேகரன் போயிட்டு அவங்க அம்மா விசாரிச்சுக்கிட்டு, அதான் என்னை மன்னிச்சிட்டேன்னு விட சொல்லு அப்படின்னு சொல்ல அவங்க அமைதியாகவே மூஞ்ச வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் நந்தினி சொல்கிறாங்க, என்னத்தை அன்னைக்கு உங்களை கூட்டுரு போய் மண்டையை கழுவிட்டாரா, அவர் சொல்கிற பேச்செல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தான் அந்த பிரச்சனை, தேவையில்லாமல் அவர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் யோசித்து மண்டையை குழம்பிட்டு இருக்காதீங்க, எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லடி எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குடி அப்படின்ற மாதிரி சொல்ல, எதுக்கத்த பயப்படுறீங்க, எதுக்கும் பயப்படாதீங்க, அதான் நாங்கள் இருக்கோம்ல, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் எதுக்காகவும் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போல்டாக நம்பிக்கை கொடுத்துட்ருக்காங்க. அப்போ தான்
குணசேகரனால அவமானப்பட்டதை தாங்கவே முடியல. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் பாருங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்துட்டு ஜனனியை வந்துட்டு கொல்ல திட்டம் போட்டிங்க தானே அப்படின்ற மாதிரி கேட்க அமைதியாகவே இருக்கிறாங்க. ஏன்டா நீங்களாம் திருந்தவே மாட்டிங்களாடா, எப்போ தாண்டா திருந்த போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு குணசேகரன் ஏதாவது ஒன்று பண்ணி எப்படியாச்சும் வந்து நம்ம ஜெயிலுக்கு போகாமல் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட கண்ணை காமிச்சிடாங்க. வாடா நம்ம ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு தேவையானதை எடுத்துகிட்டு ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கரெக்டாக கொற்றவை மேடம் வந்து நிற்கிறாங்க. வந்ததுமே வந்துட்டு குணசேகரன் எங்கே குணசேகரன் போகிறீங்க, வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடவுமே, அது நம்ம வீட்டுக்கா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, ஆமாம் இவ்வளோ தப்பை பண்ணிவிட்டு சும்மா 4 கெஞ்சினா உன்னை விட்டுருவாங்கன்னு நினச்சி தானே நீ இவ்வளோ பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்கவுமே, இல்லை மேடம் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் மேடம் சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் கெஞ்சவுமே கதிர் இருந்துக்கிட்டு, என்னன்னா நீங்கள் எல்லாருக்கிட்டே போய் கெஞ்சிட்ருக்கீங்க, நம்மலாம் யாருக்கிட்டே வந்து கெஞ்சவே கூடாதுண்ணே, நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, கதிர் அடுத்து நீ தான்டா, நீ மட்டும் மாட்டணும்னு வச்சுக்கோங்க மவனே உங்கள் அண்ணனை கூட நான் விட்டுருவேன், உன்னாலாம் விடவே மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கடி அப்படின்ற மாதிரி சொல்ல, இரு உங்கள் அண்ணனை அடிக்கிற அடியில் நீ வந்துட்டு அடுத்து தப்பே பண்ணக்கூடாது, அந்தளவுக்கு வந்து அடிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கதிருக்கும் பயம் வந்துடுது. எங்கள் அண்ணன் மேலே மட்டும் கையக்கின்னு வச்சிங்கன்னா கையை உடச்சி போட்டுரும் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். இவ்வளோ நாளாக இருந்த குணசேகரன் வேறு, ஆனால் இப்போ இருக்கிற குணசேகரன் வேறு. ஏன்னா குணசேகரன் எப்படியாச்சும் வந்து தான் பண்ண தப்புலேருந்து வெளியே வந்து ஜெயிலுக்கு போகவே கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ட்ராமா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி வந்ததில் யாருக்கெல்லாம் வந்து சந்தோஷமோ அவங்கெல்லாம் வந்து மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா ஈஸ்வரி இவ்வளோ நாளாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்து ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்காங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதானா போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும். அடுத்தடுத்து வெயிட் பண்ணி போடுங்க ஐயா பாப்போம். வடேட்டா யாரும் கடைசி ஒரு 50 மினிட்ஸை பார்த்துறாதீங்க, பயந்துடுவீங்க. பாய்.